கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 36வது வசனம். மத்தேயு 22:36, Matthew 22:36. போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். அதாவது இந்த கேள்வி இந்த பரிசேயர்களுக்குள்ள ரபிகளுக்குள்ள கேட்கக்கூடிய ஒரு பொதுவாக அவங்க வாதம் பண்ணுவதற்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு கேள்வியை கொண்டு கர்த்தர்ட்ட கொடுக்கிறார். அவர் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு? போதகரே இல்ல மாஸ்டர். இது ஒரு வாயில ஒரு மரியாதை, ஆனா இருதயத்துல ஒரு பெரிய வஞ்சனை. இப்ப அவர் வெளியே கேள்வி கேட்கும் போது அவர் வெளியரங்கமா பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப ஒரு உண்மையா அவர்கிட்ட எப்படி அவரை கேட்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா இதேதான் பரிசேயர்கள் செஞ்சாங்களா? மத்தேயு 22:16 ஏரோதியர்கள் இதேதான் செஞ்சாங்களா? ஆமா, யூதாசு இதேதான் செய்வான். நீங்க மத்தேயு 26:49 பார்க்க முடியும். என்ன, அதாவது அவங்க ஒரு மரியாதையான வார்த்தையின் மூலமாய் தங்களுடைய பொல்லாத இருதயத்தை மறைக்கக்கூடிய ஒரு காரியம். ஏசாயா 29:13 ஆண்டவர் தான் சொல்றாரு, உங்க உதடுகள்னால எங்க கனம் பண்றீங்க, உங்க இருதயமோ ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதாக. இதேதான் மத்தேயு 15:8 ஆண்டவரும் சொன்னாரு. சரியா? அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? நியாயப்பிரமாணத்திலே, எப்படி நியாயப்பிரமாணத்திலே, அதாவது இவர் சொல்லும் போது 613 கற்பனைகள் இருக்கு. அதுல 248 கற்பனைகள் பாசிட்டிவ் என்று சொல்லக்கூடிய சரியானது, 365 கற்பனைகள் நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது. இதை வச்சு அவங்க ஒரு முடிவே இல்லாம எப்போதும் வாக்குவாதம் பண்ணக்கூடியது. எது பெருசு, எது சிறுசு, எது ஆரம்பம், எது மூலதனம், எது இரண்டாவது அப்படின்னு சொல்லக்கூடியதாக. ஏன்னா இந்த காலகட்டத்துல 2 பெரிய ஆளுங்க இருந்தாங்க. அவங்க யாருன்னா, ஒருத்தர் பேர் ஷமாய், இன்னொருத்தர் ஹிலல். ஷமாய் எப்படி நீங்க ஸ்ட்ரிக்டா அப்படியே எல்லா பிரமாணத்தையும் கடைபிடிக்கணும் அப்படின்னு. ஹிலல் என்று சொல்லக்கூடியவர் என்னன்னா, அன்புதான் சொல்லக்கூடியது. நான் இதை குறிச்சு மத்தேயு பிரசங்கத்துல நிறைய சொல்லி கொடுத்திருக்கிறேன். இவங்க 2 பேரும் என்னன்னா இந்த காரியத்தை சொல்லுவாங்க. மீதி பேர் பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பலி செலுத்துறது, இல்ல பரிசுத்தமா வாழ்றது, இல்ல ஓய்வு நாள் அனுசரிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப இவங்க என்ன, இந்த மக்கள் மத்தியில அந்த கூட்டத்தை எப்படியாவது பிரிச்சிடணும். இந்த இயேசு கிறிஸ்து இதுல நிறைய இவருக்கு அனுபவம் இல்லைன்னு காட்டணும்னு சொல்லக்கூடியதா. அப்போ அவர் என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது, எந்த கற்பனை பிரமாணமானது. அப்போ நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன பிரமாணத்தில், மொத்த பிரமாணத்துல எது பெரிய பிரமாணம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தான். ஏன்னா இவர் தான் பிரமாணத்தையே கொடுத்தவர். பிரமாணத்தை கொடுத்தவரை பிரமாணத்தை வச்சு பிடிக்க முடியுமா? யோவான் 1:17 என்ன வந்தது? நியாயப்பிரமாணம் மோசே மூலமாய் வந்தது, கிருபையோ சத்தியமோ இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்ததுன்னு சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்ப அவங்க என்ன நினைச்சு கேட்கிறாங்கன்னா, ஒரு பயங்கரமான கேள்வி கேட்டாச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து நீ கர்த்தரை நேசின்னு சொல்லி சொன்னா, அப்போ அயலான நேசிக்கிறதுங்கிறத ரொம்ப தரம் குறைவா பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க அவரை குற்றப்படுத்தலாம். இல்ல, நீ மற்றவர்களை நேசின்னு சொல்லி சொன்னா, என்ன இவர் தேவனை நேசிக்க வேண்டியதை ரொம்ப குறைச்சு சொல்லிட்டாருன்னு சொல்ல முடியும். இப்ப அவர் ஓய்வு நாளை அனுசரிக்குன்னு சொல்லி சொன்னா, அவர் மீதி கற்பனையில இது பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியும். இல்ல, அவர் பழிய கரெக்டா செலுத்துங்கன்னு சொல்லி சொன்னா, அவர் தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக பேசுறாருன்னு சொல்ல முடியும். வேற ஏதாவது ஒரு சின்ன ஒரு கற்பனை எடுத்தார்னா, மீதி கற்பனையெல்லாம் அவரு விட்டுட்டாருன்னு சொல்ல முடியும். அப்ப என்ன சொன்னாலும் நாங்க ஜெயிக்க போறோம். எப்படி? இவங்க என்ன சொன்னாலும், இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாலும் நாங்க ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு காரியத்துலதான் அவங்க இந்த கேள்வியை கேட்கிறாங்க. இப்ப நீங்க யோசிங்க, உங்க கேள்வி, நீங்க கேட்கிற கேள்வி சில நேரங்கள்ல பாஸ்டர்ட்ட கேட்கிற கேள்வியா இருக்கட்டும், இல்ல கர்த்தர்ட்ட கேட்கிற கேள்வியா இருக்கட்டும், இல்ல வேறவங்கிட்ட கேட்கிற கேள்வியா இருக்கட்டும்,
இந்த கேள்வி நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்கிறீங்களா, இல்ல உங்களுக்கு நிறைய தெரியுங்கிறக்காக கேட்கிறீங்களா? இல்ல கேட்கும்போது வாயில ஒரு நல்ல சொல்லோட சொல்லி கேட்டுட்டு, ஆனா உங்க பொல்லாத இருதயத்தை மறைப்பதற்காக தேனொழுக பானொழுக அப்படியே ஒரு இது போல நீங்க கேட்கக்கூடிய ஒரு மக்களா இருக்கிறீங்களா? கேள்வி கேளுங்க. அது உண்மையாக இருக்க வேண்டும். என்ன ஒரு குறுக்குத்தனமாக இருக்கக்கூடாது. அப்ப எனக்கு அருமையானவர்களே, உங்க இருதயத்தினுடைய பிரதிபலிப்பாய் உங்க வார்த்தை இருக்க கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இதோ நாங்கள் எங்களுக்கு எதிராக பேசுறவங்க ஆண்டவரே, அவங்க பேசும்போது வாயில நல்ல வார்த்தை வந்தாலும் அவங்களுடைய பொல்லாத இருதயத்தை காட்டி கொடுக்கக்கூடியதாய் ஆண்டவரே, நாங்கள் அப்படி இல்லாத அதே சமயத்தில் எங்கிட்ட வர்றவங்களை காட்டக்கூடிய ஒரு காரியத்துல எங்களுக்கு வழி நடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.